அண்ணாமலை இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே போதையினால் ஏற்படும் கொலைகள் அதை பற்றி அவர் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அதற்காக நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருப்பாரு. புள்ளி விபரத்தோட பிரஸ் மீட்ல பேசியிருப்பாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி போதை மருந்து அதிகமாயிருக்குன்னு பேசியிருப்பாரு. அதே மாதிரி தான் பெண்களுக்கான பாதுகாப்பு. சமீபத்தில் தமிழகம் 11.19% வளர்ச்சி அப்படின்னு இங்கே தமிழக அரசு கிளைம் பண்றாங்க. அந்த வளர்ச்சிக்கான எந்த விதமான ஆதாரமும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றாங்களே தவிர அந்த வளர்ச்சி நிதி நிலைமையில எதிர்விளைக்கலையேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. கேட்டா உடனே திமுக என்ன பண்றாங்க, பாத்தீங்களா இவங்க தமிழகத்துக்கு எதிரி அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு அழகா போறாங்க. அந்த கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கணுமா வேண்டாமா, அதுக்கும் ஆள் கிடையாது. ராகுல் காந்தி இப்ப இந்த பொய் சொன்னதுக்கும் அண்ணாமலை இருந்திருந்தா எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்திருப்பாரு. அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அப்படின்னா இந்த பொய்யை எப்படி உடைச்சிருக்கலாம், ஆரம்பத்திலேயே இதை தட்டி நொறுக்கி இருக்கலாம். ஆனா அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இல்லை.